ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள எத்தனை பேருக்கு தாவாணி கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. Thank you friends. வர சொல்லிட்டேன். எதுக்கு ஒற்றுமையா இருக்கீங்களா இல்லையா? இதுக்கு மட்டும் நல்லா ஒற்றுமையா இருந்து வந்திருக்கீங்க. ஏன் இதுக்கு அடிப்படை போட்டுட வேண்டியதானே? சிங்கப்பா, நாங்க தனித்தனியா வாழ்ந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதுமா? இனியாவது அவன் வாழ்க்கையாவது வேடாம இருங்க. நாங்க தான் முடிவு எடுப்போம். வரட்டும், வர சொல்லிருக்கலாம், பார்க்கலாம். எடுக்கா, பார்க்கலாம், பார்க்கறேன்னு சொல்றாங்கல்ல. என்ன நீ உங்களை நம்பிக்கிட்டு இருக்க? சொன்னா கேளு. வேண்டாம், இந்த பேப்பர் இதெல்லாம் வேண்டாம். அப்படியே விட்ட மாட்டேங்க, பார்த்துக்கலாம். யாரம்மா நீங்க? வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க? யாரே? அம்மா. அம்மாவா? அத்தை தமிழ் மாமியாரா? அத்தை மாமியார் டேஞ்சரா இருக்கும் உங்களுக்கு. அப்பா, அந்த பொண்ணுதான். அப்பாவா? நான்சென்ஸ். பொட்டிக்காடு மாதிரி இருக்கா? இவதான் சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, பார்த்து பேசுங்க. பார்த்து பேசுறதுக்கு அங்க என்ன இருக்குது? இந்த பொட்டிக்காடு மாதிரி இருக்கவா எனக்கு மருமகளா? என்னம்மா பொட்டிக்காடு? இப்போ நீங்க பேசுறது மட்டும் நாகரிகமா பேசிட்டு இருக்கீங்க. நாகரிகங்கிறது உடையில இல்ல, நம்ம பேசுற பேச்சு நம்ம நடத்துறதா இருக்குது. என்னம்மா இப்படி பேசுறீங்க? இங்க பார், உன்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பல. வாய்ப்பே இல்ல. இந்த ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? நம்ம சொந்தக்காரங்க நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் என்னடா இதெல்லாம்? அம்மா, பார்த்து பேசுங்க. அவளை நான் விரும்பிட்டு இருக்கேன். டேய், நீ விரும்பதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேண்டாம். நம்ம வீட்டு காம்பவுண்ட் பக்கத்துல கூட நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டேய், நம்ம வீட்டு வேலைக்காரி கூட கொஞ்சம் டீசெண்டா இருப்பா. என்ன பேசுறீங்க? சோ, அதிகமா பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது. இங்க தான் அதிகமா பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப பேசாதீங்க. என்ன பட்டிக்காடு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வெளில கிளம்புங்க. எனக்கு உங்க பெர்மிஷன் தேவையில்லை. எனக்கு உங்க பெர்மிஷன் தேவையில்லை. உங்களை கேட்டு நான் விரும்பவும் இல்லை. இவதான் என் மனைவின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் வர சொன்னேன். பெத்த புள்ள கடமை, அவ்வளவுதான். நீங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காக சொல்லுங்க கூப்பிடல. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, தமிழுக்கு என் பொண்டாட்டி, அவ்வளவுதான். இதுக்கு நாங்க ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டோம். இவா இந்த வீட்டுக்கு ஒரு காலம் மருமகளா ஆக முடியாது. டேய், நம்ம ஸ்டேட்டஸ் என்னடாவது? நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? என்னப்பா ஸ்டேட்டஸ் பேசிட்டு இருக்கீங்க? அவன் மனசுக்கு பிடிச்சிருக்கு. நாய்க்குட்டி தான் பிடிக்கும், அதுக்காக இன்னொரு வாட்டி அவளை வேற எதுக்குள்ள கம்பல் பண்ணுனீங்க? டேய், நாங்க யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்க பார், ஒரு காலமும் நாங்க இவளை நம்ம வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டோம். நீ ஏன் ஏத்துக்க கூடாது? அதுக்கு நாங்க ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டோம். இவ இந்த வீட்டு மருமக ஆக முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? என்னப்பா பேசுறீங்க? நீங்க ஏன் ஏத்துக்கணும்? நான் ஏத்துக்கிட்டா போதும். நான் தானே வாழ போறேன். நீ ஏத்துக்கிறதுக்கு எங்க பெர்மிஷன் தேவை. என்னப்பா? எதுக்கு உங்க பெர்மிஷனே? நீ எல்கேஜி படிச்சதுல இருந்து கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்க. லட்சமா பணத்தை கொட்டி படிக்க வச்சவன் நான். இன்னைக்கு இந்த போஸ்டிங் இருக்கிய, அது வரைக்கும் என்னுடைய பணம். அது மட்டும் இல்ல, உன்னுடைய பட்ட படிப்பு, நீ வெளிநாட்டுக்கு போன செலவு, அது இதுன்னு எல்லாம் என்னுடைய காசு, என்னுடைய பணம். புரியுதா? பட்டப்படிப்பெல்லாம் படிச்சே, அது யார் காசு? எங்க காசுல. நீ இருக்கிற வீடு, வாசல், காரு எல்லாமே நாங்க உனக்கு கொடுத்தது. இப்ப வீட்டுக்கு மருமக மட்டும் ஓய்ஸத்துக்கு கூட்டிட்டு வரவே நாங்க சம்மதிக்கணுமா? இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய தலைவர்களே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல நீ என்ன போஸ்டிங்ல இருக்குன்னு உனக்கு புரியுதா புரியல? உன் போஸ்டிங்கோட வேல்யூ உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன இவ்வளவு கீழ்த்தரமா நீ நடந்துட்டு இருக்க? நீ இப்படி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கன்னு தெரிஞ்சாலே டிவி பேப்பர்னு நம்ம குடும்ப கதையை நாரிடும். பார், நீ இப்ப இருக்க இந்த போஸ்டிங் இதுல கூட நீ இருக்க முடியாது. அடுத்த நொடி தூக்கிடுவான். உனக்கு பொண்ணு கொடுக்கதா இந்த போஸ்டிங் இப்ப வச்சிருக்காங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ அடுத்து பெரிய பெரிய போஸ்டிங்லாம் போக போற. அது அந்த ஸ்டேட்டஸ்ல நீ பொண்ணு எடுத்தாதான் நீ மேல போக முடியும். இந்த மாதிரி கீழே போய் நீ பொண்ணு எடுத்த எல்லாத்தையும் நீ இழக்க வேண்டியது இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் உன் எதிர்காலத்தை நீ மறந்துட வேண்டியதா. அரசியல் வாழ்க்கைக்கு முழுக்க போட்டுற வேண்டியதா. அப்புறம் அரசியல் என்ன, நீ சின்ன போஸ்டிங்ல கூட இருக்க முடியாது. முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு போயாத. அதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். இப்ப இருக்க இந்த கட்சி, அந்த கட்சியில நீ இன்னைக்கு உயர்ந்த போஸ்ட்ல இருக்கிறதுக்கு காரணம் அந்த கட்சி தலைவர். அதுக்கும் காரணம் அவர் பொண்ணு. அவர் பொண்ணு நீ கட்டிக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கட்சியில ஒண்ணு முதன்மையான போஸ்டிங் வச்சிருக்காரு. இவ்வளவு கீழ்த்தரமான வேலை பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சது இந்த கட்சி இல்ல, எந்த கட்சியிலுமே நீ இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, எந்த போஸ்டிங்க்கு நீ போக முடியாது. உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, எங்க ஸ்டேட்டஸும் போயிடும். உனக்கு பொண்ணு கொடுத்து இங்க அவ்வளவு பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. உன் தோற்றமும், உன் படிப்பு, உன் அரசியல் வாழ்க்கை இதெல்லாம் தான் உனக்கு மூலதனம். கலெக்டர் இருக்க உன் மாமா கூட ஒரு பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்காரு. காரணம் உன் படிப்பு, உன் அந்தஸ்து. நாங்க அந்தஸ்துல இருக்கவங்களுக்கு சம்பந்தியாக தான் ஆசைப்பட்டு இருக்கோம். இப்படி பட்டிக்காட்டுகளுக்கு சம்பந்தியா இருக்கிறதுக்கு விரும்பல. சரி, இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கா? படிக்க போறா, பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இன்னும் படிக்கவே இல்ல. ஆனா உனக்கு பொண்ணு கொடுக்கிறதுக்கு டாக்டர், இன்ஜினியர் படிச்ச பிள்ளைங்க ரெடியா இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய செட்டில் ஆக பாப்பியா? இது என்னடா? இது என்ன? இவதான் புத்தி இல்லாம தொண்டு அது இதுன்னு அலையறானா? உனக்கு அவ புத்தி தொத்திக்கிட்டா என்ன? பார்,
அவளுக்கு ஏதாவது உதவி பண்ணுனா காசு பணத்தை கொடுத்து உதவி பண்ணு, வாழ்க்கை கொடுக்க வேண்டாம். எங்க பாரு, உனக்கு அவ எந்த வித தகுதியானவல்ல. எங்களால இவள மருமகளை ஏத்துக்க முடியாது. குறிப்பா உனக்கு மனைவியை எங்களால ஏத்துக்கவே முடியாது. உன் அந்தஸ்து, உன் அழகு எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாம் தூசி. தமிழ் போகலாம். உங்க அந்தஸ்து நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி ஒண்ணு கேவலப்படுத்தி எங்க தமிழ் ஒண்ணும் வாழன்னு அவசியம் இல்ல. வா தமிழ் போலாம். இருங்கம்மா, அவங்கதான் அறிவில்லாம பேசுறாங்கண்ணா. இருங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா நீங்க என்ன பேசுறீங்க? தம்பி விரும்புறான். இல்ல அவங்க என்ன பேசிட்டு போட்டோம். இங்க யார் கேட்க போறா? இங்க பார்த்தமிழே, நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இவங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இவங்களுக்கு ஒன்னு அறிமுகப்பட்டதா கூப்பிட்டேன். இவங்க பெர்மிஷன் கேட்கறதுக்கு இல்ல. பாத்துக்க, எங்க அம்மா அப்பா பார்க்கணும் ஆசைப்பட்டல இவங்க தான். ஆனா மாமனா மாமியான கூப்பிட வேண்டாம். அதுக்கு தகுதி இழந்துட்டாங்க. வாய முடியுமா? சராசரியா ஒரு மனுஷன் கிட்ட எப்படி பேசக்கூட நாளையும் கூட இல்ல. சரி, உங்களை போய் இன்ட்ரெஸ்ட் பண்ணி நினைச்சேன் பாருங்க. எனக்கு உங்க பெர்மிஷன் தேவையில்லை. அவ என் மனைவி, அவ்வளவுதான். அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். எங்க சம்மதம் உனக்கு தேவையில்லைன்னா எங்களால வந்த அத்தனை ஆஸ்திகளையும் விட்டுட்டு வெளியில போ. போ. நாங்க கொடுத்த படிப்பு, பணம், காசு, அந்தஸ்து, இந்த பதவி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போ. உனக்கு அந்த பொண்ணு தானே வேணும்? ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நீ போவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாய மூடுங்கம்மா. உண்மையான உறவுக்கு உங்களுக்கு எல்லாம் பெயர் தெரியாதுல்ல? அவன் அந்த பொண்ணை நேசிக்கிறான். நீங்க பணத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பார், நீ உன் வாழ்க்கை நாசம் நடக்கிற மாதிரி அவன் வாழ்க்கை நாசம் நடக்கிறாத. அப்பா, நான் என் வாழ்க்கை நாசம் நடக்கிறேன்னா அன்னைக்கு இதே மாதிரி நான் வந்து சொன்னப்போ இதே ஸ்டேட்டஸ் அந்தஸ்துன்னு சொல்லி என்ன அங்கிருந்து பிரிச்சதுனால தானே நான் இன்னைக்கு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே தப்ப என் தம்பி பண்ணிட கூடாது. அவனு என்ன மாதிரி நிக்க கூடாது. வேண்டாண்டா, நான் பண்ண தப்பு நீனு பண்ணிடுறடா. அன்னைக்கு இதே காசு, பணம், அந்தஸ்துக்காக தான் நல்ல வாழ்க்கை நான் இழந்தேன். உண்மையான காதலை நான் இழந்தேன். அன்னைக்கு இவங்க பிரச்சனை கேட்ட போய் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன். நீ அந்த தப்பு பண்ணிடாதடா. உண்மையான பாசத்துக்கு அன்புக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லடா. உண்மையான காதலியும் அன்பு நம்ம இழந்துட்டோம். அப்புறம் நம்மகிட்ட கோடி கோடியா என்ன இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் வாழ்க்கை நீ பாக்குறல. மதுமிதா, நீ பாட்டுங்கம்மா. அன்னைக்கு இப்படிதானமா என்கிட்டயும் பேசுனீங்க. நீங்க பேசுனதெல்லாம் உண்மை நம்பி என்ன உண்மையா நேசிச்ச மனுஷனை தூக்கி எறிஞ்ச பாவினா. அதனாலதான் என்ன இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க. விரும்பும் போது அந்தஸ்தை பார்க்காம உங்க பேச்செல்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் அந்தஸ்து பார்த்தனால வந்த வெனதா இது. போதும், என் தம்பி வாழ்க்கை நாசம் பண்ணிடாதீங்க. நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். இங்க பார், கலெக்டர் நேத்து கூட என்கிட்ட பேசிருக்காரு. அவர் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கதா. நாங்க வாக்கு கொடுத்திருக்கோம். யாருக்கிட்ட வாக்கு கொடுத்தீங்க? யாரையும் கேட்கணும் அவசியம் இல்ல. ஏன்னா ஒன்னு ஆளாக்குனவங்க நாங்க. ஒருவேளை உனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னா எல்லா ஆஸ்தியும் திருப்பி கொடு. எங்களால வந்த பதவி, அந்தஸ்து, கல்வி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும். கொடுக்க முடியுமா உன்னால? என்ன பேசுறீங்க? இவன் எல்கேஜி படிக்கும் போதே ஊட்டில இருக்க கான்வென்ட்ல கொண்டு சேர்த்து லட்சமா கொடுத்து பெரிய பெரிய விஐபிகள் படிக்கிற ஸ்கூல்ல இவனை கொண்டு நான் சேர்த்து அவங்களுக்கு சரிசமா இவனும் படிச்சான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற இவ எங்க? கான்வென்ட்ல படிச்ச இவ எங்க? பட்ட படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புனேன். லட்சமா கொடுத்து அனுப்புனேன். சுகபோகமான வாழ்க்கைய பரிசா கொடுத்தேன். படிச்ச படிப்பை விட்டுட்டு இவனுக்கு அந்தஸ்தா இருக்கட்டும், கௌரவமா இருக்கட்டும் அரசியல கொண்டு சேர்த்தேன். இன்னைக்கு எம்பிங்கிற பதவியை வகுத்துக்கிட்டு இருக்கான். நாளைக்கு இதை விட உயர்ந்த போஸ்டிங்கு போவான். யாரால? என்னால தானே. அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இவ கட்ட தாலி கட்டி இவ கூட குடும்பம் நடத்த சொல்லு. எங்களுக்கு சேர வேண்டியது சேராம இவ கூட இவன் சேர முடியாது. நாங்க முடிவு பண்ணிட்டோம். கலெக்டர் மகளைத்தான் இவன் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்க முடியாதுன்னா இவதான் வேணும்னா எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும். ஒரு நிமிஷம் தமிழ், இதெல்லாம் பேசாதுங்க. நான் பாத்துக்கிறேன். நான் பேசணும். நீங்க சொல்லும் போது புரியுது அவரை எப்படி வளர்த்திருக்கீங்கன்னு. நான் எந்த விதத்திலையும் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க தகுதி இல்லாதவதான். தமிழே, பாய மூடு. இல்ல, என்னால நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. வாய மூடுன்னு சொன்ன. எத்தையும் பேசாத. நான் யாருக்கும் அவனை இழக்க மாட்டேன். என்னால இழக்க முடியாது, புரியுதா? அவ பேசட்டும், நீ வாய மூடு. சொல்லு, என் பையனை விட்டு விலகிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? காசு பணம் எவ்வளவு வேணும்னு சொல்லு. அதுக்காக தானே பெரிய வீட்டு பையங்களாம் வளைச்சு போடுறீங்க. உங்களுக்கெல்லாம் எது தெரியுதோ இல்லையோ, பணக்கார வீட்டு பிள்ளைல நல்லா வளைச்சு போடணும் நல்லா தெரியுது. பேர் தான் பட்டிக்காடு. நல்ல வேலை பார்த்திருக்க. இன்னொரு வாட்டி அவளை ஏதாவது பேசுறீங்க? சத்தியமா நீங்க இப்ப சொல்லிதா அவரு கான்வென்ட்ல படிச்சது, அவர் வெளிநாட்டுல படிச்சது, உங்களுக்கு இவ்வளவு ஸ்டேட்டஸ் இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் டியூஷன்கார அக்காவோட தம்பி. எனக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது. நீங்க சொன்ன எதுவுமே எனக்கு தெரியாது, அது புரியவும் செய்யாது. நீங்க சொன்ன கான்வென்ட்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இங்கிலீஷ் மீடியம் கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான், பார்த்தது கூட கிடையாது. இப்ப கான்வென்ட் சொன்னீங்களே, அது அவர் படிச்சிருக்காருன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அவரை காதலிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. டியூஷன்கார அக்கா தம்பியை தான் நான் விரும்பினேன். இந்த வீட்டுக்கு உரிமையோட வந்துட்டு போவேன். டியூஷன்கார டீச்சர் என்கிட்ட பாசமா இருப்பாங்க. அவங்க தம்பி அதனால பிடிக்கும். அவர் எம்பின்னு தெரியும், ஆனா அந்த பதவியோட வேல்யூ எனக்கு தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. அதேதான் அரசியல் நினைச்சுக்கிட்டேன்.
எதையும் பார்த்து நான் விரும்பல. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி அப்படியே வாழலான்னு எந்த கற்பனையும் எனக்கு இல்ல. எனக்கு அதை பத்தி தெரியாது, தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது கிராமம், ஆறு, குளம், வயக்காடு. அதை தாண்டி எதுவும் தெரியாது. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலத்துக்கு ஒரு அன்பு கிடைக்கும்னு நினைச்சேன். அவர் அரவணைப்பு எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். எனக்கு குழந்தை மாதிரி பாத்துக்கிடுவாருன்னு நினைச்சேன். மனசுக்கு பிடிச்சவரை கணவனா வந்தா அது ஒரு பெரிய பாக்கியமா நினைச்சேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. புரியுதாமா? புரியுதா? நீங்க சொன்ன எந்த செட்டஸும் உங்களுக்கு தெரியாது. அவ விரும்பினது என் மனசை மட்டும்தான். காதலை பத்தி உங்களுக்கு என்னமா தெரியும்? எப்பவும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க. டைவர்ஸ் வரைக்கும் இந்த வயசுல அப்ளை பண்ணிருக்கீங்க. காதலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னமா தகுதி இருக்குது? கூட வாழ்றதா காதல் இல்ல, விட்டு கொடுத்து அவர் நினைப்புல வாழ்றதும் காதல் தான். அவர் சந்தோஷத்துக்காக என் காதலை விட்டு கொடுத்து கல்லறையில போற வரைக்கும் அவர் நினைப்புல அவரை மனசு சுமந்துக்கிட்டு வாழ்றதும் காதல் தான். காதல் கல்யாணத்துல தான் முடியும்னு இருந்தா எனக்கு எல்லாருமே லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ்னு ஒண்ணு இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளயும் காதல் வரும், எல்லா பெண்களுக்குள்ளும் காதல் வரும், எல்லா ஆண்களுக்குள்ளும் காதல் வரும். அப்படி காதல் கல்யாணத்துல தான் முடியணும்னா லவ் மேரேஜ் மட்டும்தான் உலகத்துல இருக்கும். அதுக்காக காதல் தோத்து போயிட்டு அர்த்தம். கல்லறையில போற வரைக்கும் அந்த காதல் இருந்துகிட்டு தான் இருக்கும், தோல்வியே இல்லை. இன்னைக்கு எல்லா காதலுமே கல்லறை போற வரைக்கும் மனசுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி என் காதல் இருந்துட்டு போட்டா அதுவும் ஒரு சுகம்தான். அந்த சுகமான வழியை நான் சந்தோஷமா ஏத்துக்கிடுதேன். வேண்டாம், என்னால நீங்க கடன் பட வேண்டாம். உங்களை மனசு சுமந்திருக்கேன், அது போதும். என்ன உண்மையா விரும்பினவரை கஷ்டப்படுத்தி அவரை காலத்துக்கு கஷ்டப்படுத்தி அவர் கூட வாழ விரும்பல. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவேன். உங்க மனசு நான் வாழ்ந்திருக்கேன், அது போதும். வாழ்ந்திருக்கேன்ல, இனியும் வாழுவேன். அந்த பாக்கியம் போதும். அந்த முதல் காதலோ, முதல் பரிசுமோ, முதல் முத்தமோ எனக்கு கிடைச்சிருக்கு, அது போதும். அது நான் கலரில போற வரைக்கும் எனக்கு போதும். தமிழ வேண்டாம், வார்த்தை விடாத, கொன்னுருவேன். வாய் மூடிட்டு நிலே. அந்த பொண்ணை உட்காதல விட்டு கொடுத்துட்டா. ஒழுங்கு மரியாதை நாங்க சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். விட்டு கொடுப்பாங்க பாருங்க. அவன் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நான் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். இங்க 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 நிறைஞ்சு போயிருக்கா. என் மனுஷ புள்ள நிறைஞ்சிருக்கா. என் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கா. எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஈருடன் ஓர் உயிரா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்காக எல்லாத்தையும் செய்யலாம் நானும் முடிவு பண்ணிட்டேன். இந்த பதவி வேண்டாம், நீங்க கொடுத்த படிப்பு வேண்டாம். எப்படி முன்னுக்கு வரணும்னு எனக்கு தெரியும். உங்க கிட்டப்பட்ட கடனை அடைச்சிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ கடன் அடைக்க வரைக்கும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நாங்க கலெக்டருக்கு வாக்கு கொடுத்திருக்கோம். உனக்கும் கலெக்டர் மகளுக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம். பட்டக்கடனை அடைச்சிருவேன். எவ்வளவு நாளுக்குள்ள? கூடிய சீக்கிரம். கூடிய சீக்கிரம்னா 2 நாள் 3 நாள்? கலெக்டர் பொண்ணு அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு, மிரண்டவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவனுக்கு டைம் கொடுங்க. அதான் உங்க கடனை அடைக்கன்னு சொல்லிட்டானே. அவன் மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து அடைக்கிறேன். சீக்கிரமா உங்க கடனை அடைக்க. எங்கயாவது வேலை பார்த்ததுனா உங்க கடனை அடைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். முடியாது, அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தப்பு, நான் சொல்லிட்டேன். மீறி நீ ஏதாவது பண்ணணும்னா உன் மேலே நான் கேஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். கேஸா? நான் தான் நீதிபதி, தீர்ப்பை எப்படி வேணாலும் கொடுக்கலாம், தெரியல. நான் வாதாடுவேன், உங்க அப்பா தீர்ப்பு சொல்லுவாரு. தோத்து போயிருவேன், ஜாக்கிரதை. என்ன மிரட்டி பாக்குறீங்களா என்ன? மிரட்டல, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். இல்ல இல்ல, அவரை தண்டிச்சிடாதீங்க. தமிழ் நீ வாய் பேசாத, அமைதியாகிறே. வேண்டாம், என்னால அவமானப்பட வேண்டாம். அதான் சொன்னீங்களே, உங்க மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கேனே, உள்ளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, ஈரோடில் ஒரு உயிரா வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொன்னீங்களே, அது போதும். எந்த அளவுக்கு நேசிருக்கீங்கன்னு கண்ணால பார்த்துட்டு எனக்கு அது போதும். வேண்டாம், நீங்க கஷ்டப்பட்டாதீங்க, அதை என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க கஷ்டப்பட்டு நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா இல்ல இல்ல, நான் அதை தாங்கிக்கிட மாட்டேன். அந்த கடவுளை என்ன மன்னிக்க மாட்டாரு. ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம். இங்க பாருங்க. வாயை திறந்த அடிச்சுறேன். தமிழ வேண்டாம் தமிழ, அதான் சார் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க விருப்பப்பட்ட பொண்ணைய அவருக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் தகுதி இல்லாதவா, நான் போறேன். அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. வாயை மூடுடி, இடி வாயை மூடு. அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க. அவருக்கு எந்த இடத்துலயும் கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க. அவரை அவமானப்படுத்துறாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க அவருக்கு என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை தர பண்ணுங்க. நான் ஒதுங்கி கிடந்தேன். வேண்டாம், வாயை மூடுமா, எதுவும் சொல்லாத. ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல டீச்சர், என்னால அவரை கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. செத்து போயிருவேன். எனக்கு தகுதி இல்லைன்னு இப்பதான் தெரியுது. இது வரைக்கும் தெரியல. என் பிள்ளைய விட்டு ஒதுங்கிக்கிட்டேன்னு சொன்னேன். சரி,
ஏதோ என் புள்ள உன்னை விரும்பி இருக்கான். அவனை நீ விரும்பி இருக்கன்னு எனக்கு தெரியாது. எப்படியோ உங்களுக்குள்ள ஏதாவது இருந்திருக்கும். அப்பா ச்சீ, ஐயோ, என்ன இப்படி பேசுறானே? அதுக்கு என்ன ஸ்டேடா? வேண்டாம், எதையும் சொல்லிடாதீங்க, நான் கிளம்புறேன். இல்லடி, உன்ன மாதிரி பிள்ளைங்க எல்லாம் இப்படிதானே வளைச்சு போடுறீங்க. அந்த நேரத்துல எவ்வளவு உன கைக்குள்ள வைக்க முடியுமோ அவ்வளவு கைக்குள்ள வச்சிருப்பீங்க. உங்க ஆயுதம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. வேண்டாம், அவ்வளவு வார்த்தையில நோ கடிச்சிடாதீங்க சொல்லிட்டேன். உன்னால என்ன முடியுமோ அதை பண்ண போய் தானே அவன் இப்படி சொக்கி போய் கிடக்கான். உன் மயக்கத்துல பேசுறான். அவன் நீ எதை வச்சு இப்படி பண்ணிப்போம் தெரியுது. அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கேன். அதான் தெரியுது நீ எவ்வளவு மயக்கி வச்சிருக்கனே. துடிச்சு போறான். நல்ல சாமர்த்தியம், நல்ல சாமர்த்தியம் தாண்டி. எந்த அளவுக்கு நீ இருந்தா இவன் இந்த அளவுக்கு மயங்கி இருந்திருப்பா. உங்க மகன்கிட்ட ஒண்ணு பேசணும், கடைசியா பேசிக்கிடுது. இங்க வாங்க. என்னடி அவங்க தான் அறிவு இல்லாம பேசுறாங்கன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, உங்க அம்மா நிறைய சொல்லிட்டாங்க. அதான் இங்க வாங்கல. அவங்க அறிவு இல்லாம பேசிக்கிட்டாங்கடி. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? முடியாது, நவுண்டிங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க? தமிழே, இறங்கடி. முடிய தூக்கி சமங்க. நான் என்னமா காட்டுறேன் உங்களை மயக்கணும்னா? உங்களுக்கு தேவைதாமா? இறங்கடி. முடியாது. என்னடா இதெல்லாம்? வார்த்தை விடக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். காதல்னா காம மட்டும் தான் நினைச்சிட்டீங்கல்ல. அங்க பாசமும் அன்பும் நிறைஞ்சிருக்குங்க தான் மறந்துடாதீங்க. அவன் விட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது எனக்காக, என் சந்தோஷத்துக்காக. அதுக்காக எங்க காதல கொச்சப்படுத்தினா என்ன பாத்துட்டா இருப்பா. அவன் சரியாதான் பண்ணிருக்கா. உங்க மகன் என்கிட்ட வாங்கிட்ட கண்ணை மட்டும் திருப்பி செலுத்தவே முடியாது. செலுத்திட்டு கூட்டிட்டு போங்க. என்னங்க செலுத்த போறீங்களா என்ன? செலுத்த முடியாது. டேய், இது நல்லதுக்குல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் அவ காதல நிரூபிச்சுட்டால. நீங்க அவளை அசிங்கப்படுத்ததான் நினைச்சீங்க. அவ காதல நிரூபிச்சுட்டா. நான் அவளுக்கு சொந்தம் கதை நிரூபிச்சுட்டா. நீ எல்லாம் என் பையன் கூட சேர்ந்து வாழதுக்கு இல்ல, பக்கத்து நிக்கிறதுக்கே தகுதி இல்லவா? உனக்கு என் பையன் கேக்குதா? தகுதி இல்லடா. ஆனா அவர் மனசுல நான் இருக்கேன். அந்த ஒரு தகுதி எனக்கு போதும். நீங்க சொன்ன எதையும் நான் காட்டி அவரை காதலிக்கல. நான் நினைச்சதை விட இவ வேற மாதிரி இருக்கா. இவளை டீல் பண்ணது வேற மாதிரி டீல் பண்ணணும். இது லைக் பண்ணாது. இவன் எந்த எல்லைக்கும் போவான்னு நினைக்கிறேன். இவளை எப்படி ஒழிச்சு கட்டணும் எனக்கு தெரியும். எப்படி முடிவு பண்ணணும் எனக்கு தெரியும். சூப்பர்டா. ஐயா, இவரை பத்தி தெரியுமா? சட்டக்காரி. அது ஏதோ இதான்டா சரியா நடி. அவளை டீசெண்டா தான் சொல்லிக்கிட்டு இருந்தா ஒதுங்கி போறேன்னு. அம்மா எப்படி பேசுனாங்க? அதான் நிரூபிச்சு காட்டிட்டா. சரியா தான் நிரூபிச்சு காட்டியிருக்கா. விட்டுறாதடா, இப்படி பிள்ளைல விட்டுற கூடாது. உன் கௌரவத்துக்கு எந்த பங்கும் வரக்கூடாது. எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்காம உன் கௌரவத்தை நிலைநாட்டினா பாரு, இவ கூட நீ வாழணும். சரிங்கக்கா. பேசிட்டு வா தமிழே. சாரி. அவங்க பேசுறது என்ன சரியா? இல்ல, அவங்க என்ன ஏழை பட்டிக்காடு அப்படி இப்படின்னு பேசும்போது கூட எனக்கு கோவம் வரல. அவங்க உண்மையை பேசிட்டு இருக்காங்க. ஆனா என் மானத்தோட பேசுனா எப்படி பொறுத்துக்கிட்டு போக முடியும்? என் மானத்தை பத்தி பேசுறதுக்கு இவங்க யாரு? எதை வேணாலும் தாங்கிக்கலாம். இதை எப்படி தாங்கிக்க முடியும்? சாரி. உங்க அம்மா அப்பா பகச்சிக்க வேண்டாம். அம்மா அப்பா பார்த்த உனக்கு மட்டும் தான் நிரூபிக்க தெரியுமா என்ன? கொடுத்துடலாம் பாத்துக்க. நல்லா இருந்தது. சும்மா நச்சுது. இப்போ ஒரு ட்விஸ்ட் பண்ண நினைச்சு பார்க்கலடி. நான் கூட கூப்பிட்டேனே, என் கையை பிடிச்சி எங்க அப்பா கையில ஒப்படைச்சு எங்க இருந்தாலும் வாழுத அப்படின்னு வாழ்ந்துட்டு போய் நினைச்சேன்டி. எப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கலடி. நல்லா இருந்தது. இருக்கும். சத்தியமா நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா நல்லா இருந்துச்சு. இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, உன் காதலை நிரூபிச்ச பாரு. I love you. சரி, உங்க அப்பா எப்படி சும்மா விட மாட்டாரு. என்ன பண்ண போறீங்க?
நான் பாத்துக்கிட்டேன். பிரிய மாட்டோம்ல. பிரியவே மாட்டோம், பிரிய விடவும் மாட்டேன். நீ எனக்கானவடி, எனக்குன்னு பிறந்தவா. என்ன பண்ணு எனக்கு தெரியும். நீ பயப்படாம போயிட்டு வா. ம்? சரி, போயிட்டு வரேன். ஆ, சரி, பார்த்து போ. என்னங்கடி வலிய மச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கமா? பிரச்சனை இப்ப யாரு வலிய மறைச்சிட்டு நிக்கா? ஒழுங்கு மரியாதையா வலிய விட்டுருங்க. என்ன பத்தி என்ன சொல்லிருக்க? நான் என்ன சொன்னேன்? தங்க களி சும்மா பிராடு விடுது. இங்க பார், மரியாதையா வலிய விட்டுருங்க சொல்லிவிட்டேன். முடியாது. முடியாதா? வாழ்த்தல் தப்பாரு. இந்த பிள்ளைகளுக்கு நான் பால் ஒண்ணுதான் முடிக்கிறேன். ஒழுங்கா வலிய விட்டுருங்க சொல்லிட்டேன். கபடி 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 கபடி. ஓகே, கபடி கபடிங்கிறாளுவ. இவனா என்ன வம்புறுத்த மாதிரி இருந்தாளுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தங்கம் கிழவிதான். ஒழுங்கா வலி விட்டுரு. என்னமோ நாங்க வலி மறைச்சிட்டு இருக்க மாதிரியே நினைக்கேன். டேய், நீ தாண்டா எங்களை வலி மறைச்சிக்கிட்டு நிக்க. இப்ப அந்த சைடு போகணுமே. இவனை ஏதாவது பண்ணாதான் அந்த சைடு போக முடியும். இரு வார. கபடி 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 கபடி. பரவாயில்லை, மோதி பார்க்கலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். கபடி 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 கபடி. இருட்டி, அவனும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இருட்டி சமாளிப்போ. ஐயோ, இப்ப பாத்தீங்களா 3 பேர் வெளியில போயிட்டாலுவல. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்ட மாட்டி. கபடி 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 கபடி. எனக்கும் தெரியுண்டி. இருட்டி, இப்ப நம்ம அந்த சைடு போயிட்டோம்னா ஓட்டத்தை பிடிச்சிடலாம். கபடி 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 கபடி. இருட்டி, நான் முத கபடி ஆடி போறேன். நீ அப்படியே அந்த சைடு போயிரு. சரி. கபடி 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 கபடி. கபடி 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 கபடி. சீக்கிரம் போட்டு. கபடி கபடி கபடி. இங்க என்ன தப்பிச்சலான்னு நினைச்ச, அது முடியாது. முட்டிய பிடிச்சி எடுத்துறேன். ஒழுங்கா இந்த சைடு வா. மாட்டோ பாரு. நேத்து என் வேஸ்ட் உரி விட்டுட்டீங்களா நினைச்சேன். ஓடிருடி. ஓடுறதா? அவ எங்க ஓட முடியும்? ஓடிட்டாலே. நீ சிக்கிட்டியே. எங்க பார், இங்க பார். அது நான் ஒண்ணும் கிடையாது. நான் ஓரமா தானே நின்னேன். இவளுக்கும் முழுக்கானமே நீ தானடி. இந்த டீ போட்டுலாம் கூப்பிடாத சொல்லிவிட்டேன். அப்படிதான் டீ போட்டு கூப்பிடுவேன். ஆமா, நீ டீ போட்டு கூப்பிடுறதுக்கு நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் பாரு. என்னடி பண்ணுவ? நான் டீ போட்டு தாண்டி கூப்பிடுவேன். மரியாதையா விட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுமோ பண்ணிக்கடி, அதெல்லாம் விட முடியாது. இங்க பாரு, அது தங்கங்களை வேண்டதெல்லாம் பார்த்துச்சு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. மரியாதையா என்ன வெற்று. எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். உன் சொட்டை எண்ணிடுவான். அது மட்டும் இல்ல, எங்க தெரு பயலுக்கு மட்டும் தெரிஞ்சதோ மோகன் நீ எங்க தெருல லாந்த முடியாது. அதையும் பார்க்கலாம். இப்ப விட மாட்டான் போடுக்க. நீ எப்படி தப்பிக்க? அடிச்சிருவ அடிச்சிருவ. என்ன சரி விட மாட்டேன். விட மாட்டேன். என்ன கட்டு கட்டுனீங்க நேத்து. விட்டுருவேன் உங்களனா. தப்பு புள்ள வாமலதான். ஏன்டி சொல்ல மாட்டீங்க? டேய், முதல்ல இந்த டீ போட்டு பேசுறது நீ பாட்டு பாத்துக்க. மூஞ்சில அடிச்சிருவேன். நான் உன்னோட எவ்வளவு பெரிய பையன். அசால்ட்டா வாடா போடன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம வாடி போடிங்க அப்படிதான் கூப்பிடுவேன். நீ பண்ணு சட்டைக்கு அப்படிதான் கூப்பிட முடியும். நீ பேசுற பேச்சுக்கு உனக்கு அவ்வளவுதான் நானும் மரியாதை கொடுக்க முடியும். இங்க பாரு, இப்பவும் நீ மாட்டிக்கிடுவ. நான் பாட்டுக்கு ஓடிடுவேன். தங்கங்களை மட்டும் இதை பார்த்தான்னு வச்சுக்கேன், வேற மாதிரி கதை கட்டி விட்டுருவா. மரியாதையா வழி விடு. இருங்கடி, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு முடிவு கட்டுறேன். ஊரை விட்டு போகாம இங்கேயே சுத்திட்டு அடைக்கீங்க. கோலகத்துல ஊரை விட்டு காலி பண்ணுங்க சொல்லிட்டேன். அதான் சொன்னோம், நம்ம பொன் போடு, நாங்க பட்ல போறோம். மரியாதை ஓடின்னு சொல்லிட்டேன். அப்பா, இந்த ஒரு பிள்ளைக்கு வால் மட்டும் இல்ல. என்ன வாய் அடிக்காளுங்க. இவரெல்லாம் எப்படி அடுத்த ஊர்ல போய் கிடப்பாளுங்க? இங்க வாய் அடிச்ச மாதிரி அடுத்த ஊர்ல போய் அடிக்க முடியுமா என்ன? இந்த திசை பக்கம் உங்களை பார்க்க கூடாது சொல்லிவிட்டேன். தெரியாம தான் கேட்க. இது ஊராடி இல்ல தெரியாம தான் கேட்க. இப்பதான் 2 வால் மடிச்சு ஓடி போகுது. நீ எதுக்கு என்ன பார்த்த உடனே அழுத? அடிச்சி அழுடி பாட்டு எதுக்கு என்ன பார்த்து அழுதுட்டு இருக்கா? பாக்கலாம் தப்பா நினைக்கிறதுக்கா? நான் என்ன கையை பிடிச்சிருந்தேன்னு பார்க்க நினைக்கிறதுக்கா? இப்ப எதுக்கு என்ன பார்த்து அழுதுட்டு இருக்க நீ?
போயமட்டி அதுக்கு எவன் என்ன நடந்துகிட்டு இருக்க? நான் அப்பப்ப போகணும். என்னை விட்டு கையெடுத்து கெஞ்சி கேக்குறேன். என்னை விட்டு என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். நான் இங்க வந்தது தப்புதான். என்னை விட்டு. இந்த பிள்ளை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஏய், இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. ஐயோ, என்னை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். அந்த கையெடுத்து கெஞ்சி கேக்குறேன். நான் சின்ன பொண்ணு. என்னை விட்டு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உன் மனசுல நீ? நான் சின்ன பொண்ணு தானே. என்னை எதுவும் பண்ணிடாத. அப்படின்னா இவளுக்கு ஏதோ பரப்பி விட்டுருக்காங்க ஊருக்குள்ள. ஏய் ஏய், நீ நினைக்கிற மாதிரி அல்ல, நான் கிடையாது. கேட்டியா? ஊருக்குள்ள நினைச்ச ஊருக்குள்ள இந்த கோயிலில் என்னமோ பரப்பி விட்டுருக்கு. என்ன? இப்ப நீங்க எதுக்கு மறைச்சுக்கிட்டே நிக்கீங்க? சரி சரி, நான் முறைக்கல. முறைக்கீங்கல்ல? என் மூஞ்சி வாக்கியம் அப்படிதான். அழாம சொல்லி எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? அடிச்சி வாய் மூடு. எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க நீ? கோத்த கலப்பிடாத சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க பாத்தீங்களா? எல்லாரும் சொன்னது சரிதான். எல்லாரும் என்ன சொன்னாங்க? இத ஒண்ணும் பண்ண மாட்டீங்களா? உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் சொல்லு. உங்களை கேட்கல. ஆத்தாடி, அப்ப எல்லாரும் சொன்னது உண்மைதான். எல்லாரும் என்ன சொன்னாங்க? தெரியாம மாட்டிக்கிட்டேனே. ப்ளீஸ், நான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க. இத ஒண்ணும் பண்ணிடாத. உனக்கு பிஸ்கட் தானே வேணும், நான் தாரேன். பிஸ்கட் தாரியா? ஓய், கோத்த கலப்பிடாத. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. இப்ப நீ எதுக்கு பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் உங்களுக்கு குவாட்டினை கிடைச்சிட்டாமல்ல. அப்படி யார் சொன்னா? தமிழே, ஆதிரா, மீனா, ஜபா, அப்புறம் ராணி எல்லாரும் தான் சொன்னாங்க. அவங்கிட்ட போகும்போது ஜாக்கிரதையா போனேன். இப்ப நம்ம ஊர்ல எல்லாரும் ஜாக்கிரதையா தான் இருக்காங்க. நான் தான் கவனம் இல்லாம வந்துட்டேன். இங்க பாரு, ஏற்கனவே உங்க அண்ணனுக்கும் எனக்கும் ஆவாது. எனக்கு இருக்க கோவத்துக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன். அதுக்குள்ள ஓடிடு. அடிச்சு ஓடு. அது சரி, நீ எத்தனை பிடிக்க? 11. ஓ, உனக்கு தானே இப்ப கல்யாண பேச்சு எடுத்தாங்க. நின்னுட்டு. அது சரி. உன் பேரு? எதுக்கு? தெரிஞ்சுக்கோதான். ஒன்னும் தேவையில்லை. சரிம்மா, தெரிஞ்சுக்க வேண்டாம். போய்கிட்டே இரு. சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். தெரியாம கேட்டேன். போ போ, உங்க அண்ணன் சொல்லி தொலைச்சிடாத. போ போ. கடிச்சிட மாட்டீங்கல்ல? இப்படியே பேசிட்டு இருந்தா நிஜமாவே கடிச்சிருவேன். கோத்த கலப்பாம போ. என்ன? இல்ல, எப்பவும் மூஞ்சி இப்படிதான் வச்சிருப்பீங்களா? ஆமா, உங்களால பார்த்தனே அப்படி ஸ்மைல் வருது எனக்கு. போங்கடி. அதுக்கு என்ன வால் முடிச்சு அழுது? நீ பார்த்த உடனே அழுத. உங்களால பார்த்தனே சிரிப்பா வரும். மூஞ்சி இப்படிதான் இருக்கும். என்ன? ஓ, அதான் பேர சொல்ல மாட்டேன்ட்டல. போய்கிட்டே இரு. பேர சொன்ன மட்டும்? பேர சொன்னா மட்டுமா? பார்க்கலகாக்கின்னு பார்த்தேன். அது எப்படி ஒரே நேரத்துல அளவும் சரிங்க சிரிக்கும் சரிங்க. ஆனா உங்களுக்குலாம் தனி சாமத்தியம் நான் கட்டில. முத உங்க மூஞ்ச மாத்துங்க. வேற சொல்றது. சிரிச்சுட்டேன். சொல்லு, உன் பேர் என்ன பேரு? முடிஞ்சா கண்டுபிடிங்க. இதே ஊர் தானே. பேர சொல்லி கூப்பிடணும்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ சொல்ல மாட்டேன். மாட்டேன். தெரிஞ்சுக்கிட்ட. தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வழிய விடுங்க. நானும் வழிய மறைச்சிட்டு நிக்க. ஆமா. இல்லையா? பிறகு இடிச்சிட்டுன்னு சொல்லி கூப்பிடக்கூடாது. அந்த 5 பேரை வட்டிட்டு அலைவீங்களே, அப்படி என்ன வட்டிட்டு அலைஞ்சா? ஏன் வரக்கூடாது? நான் போறேன். வழி விடுங்க. முடியாது. வேற சொல்லி விடுற. உங்களுக்கு அவசியமா தேவைப்பட்டுச்சுன்னா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டேன்னா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன கொடுப்ப? என்ன கொடுப்ப? அதான் என்ன கொடுப்பேன்னு கேக்குறேன். அதான் என்ன கொடுப்ப? இங்க பாரு, கண்டுபிடிச்சா என்ன கொடுப்ப? அதான் டியூப்லைட். என்ன கொடுப்பேன்னு சொன்னேன். புரியல. உண்மையிலே டியூப்லைட் தான் நீங்க. நீ என்ன வேற சொல்லிட்டு போய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.
இங்க பார், நானும் 2-3 வருஷமா உன்னை பார்த்தேன். இருந்தாலும் பயமா இருந்துச்சு, அதான் பேசல. தெரியும், போமதாரமா பார்த்துட்டே போனீங்கன்னு தெரியும். தெரியும்ல. தெரியும். அப்ப இதுக்கிட்ட என்ன பார்த்தா அப்படி அழுத? கொட்டி நாய் கடிச்சிருக்குன்னு சொன்ன. அடியே, அது அவளுக்கு ஏதோ கழிப்பு விட்டு அழுதாளுங்க. ஐயோ, இந்த 5 இந்த ஊருக்குள்ள கடந்துகிட்டு படுத்துற பாடு, சப்பா, இதுகளுக்கெல்லாம் ஒரு முடிவே வராதா? ரொம்ப பாடுபடுத்திட்டாங்களோ? எப்படி உங்க தெருல போட்டு சமாளிக்கீங்க? எங்க தெருல ஒரு பையன் இருக்க மாட்டானே, அப்படியே பயில இருக்காதும் அவங்க காதலிக்க பயில தான் இருக்கணும். சப்பா, எனக்கு கோட்டை நாய் கடிச்சிருக்குன்னு பயப்பட்டு போயிருக்காளுங்க. ஆமா, இப்போ நிஜமாவே உன்ன கொன்னுறேன். பேரை கண்டுபிடிங்க, அப்புறமா என் மனசு கொடுக்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. ஓயோ, பேர சொல்லிட்டு போடி. எங்க தெருப்புல நான் கூட கண்டுபிடிச்சிருவேன். உங்க தெருப்பு தான் வாயை திறக்காத. விசாரிக்கணும், அந்த 5 வால் கிட்ட தான் விசாரிக்கணும். என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவாளுங்க. நீயே சொல்லிடுற. எங்க அண்ணன் வரும். அதெல்லாம் வரல, சும்மா இரு. ஐயோ, நிஜமாவே எங்க அண்ணன் வரும். பேர மட்டும் சொல்லிட்டு போ, ப்ளீஸ் ப்ளீஸ். இத்தனை வருஷம் என்ன பார்த்துட்டே போனீங்கல்ல, இது வரைக்கும் பேரை கூட கண்டுபிடிக்கல. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், போங்க. பார்த்துட்டு போனேன்னா, ஆனா திருப்பி ஒண்ணு பார்க்க பயம். நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? பத்தி ஊரை கூட்டிட்டா என் மானம் போயிருமே. சொல்லிட்டு போய முடியாது. ஐயோ, எங்க அண்ணன் வந்துட்டான். போ போ போ. அடே, பியாரே சொல்லல, அதுக்குள்ள குடுத்துட்டு கொன்னுறேன். ஆளு பாரு. கொன்னுறேன். பேர ஒழுங்கா சொல்லிட்டு போகணும்ல. எங்க அண்ணன் வந்துட்டான், கிளம்புறேன். அந்த திருக்கோணுக்கு இங்க நல்ல வேலை. இப்ப இவனை பகச்சுக்க கூடாது. பகச்சுக்கிட்டா இவன் தங்கச்சி நம்ம கட்ட முடியாது. ஏன் நீங்க அந்த தெருக்கு வரவே மாட்டீங்களா என்ன? இப்ப ரொம்ப என் தெருக்குள்ள பாக்குறேன். எதாவது வேண்டத வேலை பார்த்து வச்சுட்டு போலான்னு நினைச்சேன். ஏன் ஏதாவது வேலை விஷயமா வர மாட்டாங்களா? வேலை விஷயமா வந்தா பரவாயில்ல, வேண்டாத வேலை பார்க்க வந்திருந்த. அப்போ நீ என் தெருக்குள்ள 1000 நேரம் வர, ஏன் வேண்டாத வேலை பார்க்க தான் வரையா என்ன? ஏற்கனவே உனக்கும் எனக்கும் தீர்க்க முடியாத ஒரு கணக்கு இருக்கு. பார்க்கலாம்டா. தீர்க்க முடியாத கணக்கு தானே, தீர்த்தலாம். தங்கச்ச வச்சு உன் கதையை நான் முடிக்கிறேன். என்ன அவமானப்படுத்தினல, உன்னை என் காலில் முட்டி போட வைக்கல, நான் சாணமனையில உன் தங்கச்ச வச்சு என் காலுக்கில முட்டு போட வைக்கிறேன். என்னமோ பிளான போட்டு தான் தெருக்குள்ள வரான். நீ நினைக்கிற எதுவும் இங்க நடக்காது. ஆல்ரெடி கவுத்துட்டேன்டா. எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், முடிச்சு காட்டுறேன். இப்பதானே சிட்டுக்குருவி பறந்து போயிருக்கு, சிட்டுக்குருவிய வச்சு உன் கதையை முடிக்கிறேன். வெறுப்புல அலைத வெறுப்புல ஊருக்கே சண்டியர் நினைப்பு. உன்னை விட இந்த ஊர்ல நான் தான் பணக்காரே. ஆனா என்னையவே நீ அசிங்கப்படுத்திட்டல. நீ உன்னை நான் எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. நீயும் உன் குடும்பத்தால குனிஞ்சு நிப்பீங்க. உன் தங்கச்சை இழுத்துக்கிட்டு தாண்டா ஓடுவேன். நீ அவமானத்துல தலை குனியல, அதுக்கப்புறம் ஆட்டம் குறையாது. போத்துக்கிட்டே இரு. இதுக்கப்புறம் உன்னை என் தெருல உன்னை பார்த்தேன். உன்ன மாதிரி ஓநாய்களுக்கெல்லாம் என் தெருல வேலை கிடையாது. எங்க பிள்ளை உன்னை ஓடட்டு அடிக்கிற தப்பே இல்லை கட்டியா. அதுக்கு சரியா தான் உன்னை கிண்டல் பண்ணுது. எங்க திருப்பிலுக்கு கொஞ்சம் வீரம் அதிகம் தான். ரொம்ப மெச்சுக்காத, சத்தியமா வச்சுக்குவேன். எப்படி உன்னையே ஓட விட்டாளுங்கல்ல, யாருக்கிட்ட? எங்க திருப்பிலுக்கிட்ட. அவளுக்கு இருக்குது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவளுக்கிட்ட போச்சா பொழிக்காது. எப்படி பழிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னங்க உன் மனசு நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பத்தி கேட போய் மாத்திருதா? என்ன தம்பி இப்பதான் பேசுற? பொண்ணை கட்டி கொடுக்காத, ஒழுங்கா கட்டி கொடு. கபார் நைட்டா ஓடி வந்துட்டா. ஆமா, இவ ரொம்ப யோக்கியம் பாரு. எதிர்த்து பேசாதடி. கெட்டிக்க போறேன், அப்படிதான் நடந்துக்கிடுவேன். ஒரு பெத்த தாய் மாதிரி நீ பேசு. ஏக்கா, கெட்டி கொடுக்க விருப்பம் இருந்தா கட்டி கொடு. இல்லன்னு சொல்லி நான் வேற இடத்துல பொண்ணு பாத்துக்கிறேன். ஏன் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? வெள்ளத்துல கை நிறைய சம்பாத்தியம் பண்ற. சரி, நம்ம வீட்டுல சுக போகணும் அக்கா பொண்ணை வாழ்ந்துட்டு போட்டுன்னு பார்த்தா இவன் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. சொல்லுக்கா, விருப்பமா இல்லையா? கெட்டி குடிக்கியா இல்லையா? இல்லன்னா சொல்லு, நான் வேற இடத்துல பொண்ணு பாக்க. ஐயோ, அப்படி மட்டும் பண்ணிடாத தம்பி. என்ன தம்பி, நான் இவளை எங்க தம்பி நான் கெட்டி கொடுக்க முடியும்? 10 பொண்ணு கூட போடவே கேட்ட வாக்கிறது இல்ல. நீ என்ன தம்பி இப்படி பேசுத? இல்ல இப்படி நேரத்தை கட்டிக்கிட்டு இருந்தா நான் இன்னும் 2 மாசத்துல மறுபடியும் வெளிநாட்டுக்கு போனோம். அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு போலான்னு ஆசைப்பட்டு இருக்கேன். இவ இருக்கிறத பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்குமா தெரியல. இவன் பக்கத்து நின்னாலே ஓடுறா. இவன் ஃபேமிலியில எப்படி வாழ? அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பக்கத்துல வருவாயா? நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கயா. சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் பார்த்து பாக்குமா. இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படிக்கா தெரியுது? எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு, நான் வேற இடத்துல பொண்ணு பாக்க. விருப்பம் இல்ல, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. செருப்பாலே அடிச்சுடுவேன். வெளிய கட்டி கொடுத்துட்டு நிம்மதி இல்லாம இருக்கதை விட என் தம்பிக்கு கட்டி கொடுத்துட்டு நான் நிம்மதியா இருப்பேன். இன்னொன்னு வெளிய கட்டி கொடுக்கறதுக்கு என்கிட்ட வாக்கியாசி இல்ல, புரியுதா?
எனக்கு கல்யாணமே ஆகட்டாலும் பரவாயில்ல, இந்த மாமா மட்டும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். எதுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. ஏங்கா இவங்கிட்ட ஆசுபாசமா இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? கட்டிக்க போறா நானே கொஞ்சம் பேசுனேன். இதுல என்ன இருக்குது? இத போய் பெருசா எடுத்துட்டு நைட்டா ஓடி வந்திருக்கா. அதான் சொன்னலையா, அவ சின்ன பிள்ளை. இங்க பாரு, ஒழுங்கா கட்டி கொடுக்க வழியா பாரு. நான் இப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு அக்காரு கூட பார்க்க மாட்டேன். சரி பார்க்க லட்சணமா இருக்கா, கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. இரு தம்பி, நான் சத்தம் போட்டு வைக்க. இப்படியே போச்சு நான் கெட்டாம போயிருவான். இரு தம்பி, என்ன அதிகமா பேச வைக்காத, புரியுதா? அவன் அப்படிதான் இருப்பான், அவன் அப்படிதான் இருக்கும். அவன் உன்னை கட்டிக்க போறேன்னு உரிமை எடுத்துக்கிட்டான். இதுல என்ன இருக்குது? பாரு, ஒழுங்கா அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழதுக்கு வழிய பாரு. பாரு, உனக்கு எந்த குறை இருக்காது. எங்க அம்மா இன்னைக்கே நாளைக்கேன்னு கிடக்கா பாரு, அந்த வீட்டுக்கு நீதான் ராணி. இங்க பாரு, அவன் கை நிறைய சம்பத்தி மணி வெளிநாட்டு இருந்து அனுப்புவான். இருக்க வச்சு சந்தோஷமா வாழதுக்கு வழிய பாரு. உன் தலையில நீயே மணல் போட்டுக்கிடாத. எனக்கு பிடிக்கண்டாமா. ஆமா, எங்க எல்லாம் பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காவ. சொட்டை எண்ணி விடுவேன். ஒழுங்கா என் தம்பி செல்லத்தெல்லாம் ஆடு. ஏமா, அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அவன் ஆம்பளை, என்ன வேணாலும் பண்ணுவான். அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இப்ப பாரு, ரொம்ப விவரம் தெரியாதெல்லாம் கிடையாது. நீ எல்லா விவரம் தெரிஞ்சவ தானே, உனக்கு விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்லையே. ஏம்மா, அவ என்னெல்லாம் நடந்துக்கிட்டா தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? ஆம்பளைன்னா அப்படித்தான் இருக்கும், புரியுதா? எங்க பாரு, அவன் இருக்கான். ஒழுங்கா பேசி எடுத்து அனுப்பி வைக்க வழிய பாரு. இல்லைன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். இனி உன்னை கொஞ்சம் அனுசரிச்சு போவாயா. சின்ன பிள்ளை பத்தியா, அதான் அவளுக்கு விவரம் பத்தல. இனி கொஞ்சம் சிதாரிப்பா இருப்பா. இருந்தா சரி, இல்லைன்னா நான் வேற இடத்துல பொண்ணு பாத்துருவேன். இல்ல இல்ல, அதெல்லாம் அவ ஒழுங்கா நடந்துக்குவா. நான் சொல்லி வச்சிருக்கேன்ல. பாரு, ஒழுங்கா மாமா கிட்ட நடந்துக்க. இல்லைன்னு வச்சுக்க, நீ நடந்துக்கிற பார்த்து நாளைக்கே நான் கல்யாணம் வச்சுக்கணும் அவன் சொல்லணும். அந்த அளவுக்கு நடந்துக்கணும், புரியுதா? நீ எல்லாம் ஒரு பெத்த தாய். உனக்கு வெக்கமா இல்ல? கட்டி கொடுக்கறதுக்கு தான் வழி தெரியும், முட்டை விட கொடுத்தன வழி தெரியும். ஒழுங்கா வாழதுக்கு வழிய பாரு. அக்கா என்ன செட்டு பண்ணாலும் உனக்கு புரிஞ்சது இல்ல. ஆபீஸ் பண்ணி போ. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாதே. அதெல்லாம் சரியா தான் பேசுறேன். நில்லு. எங்க பாரு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, புரியுதா? அந்த உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன் அனுமதி இல்லாம நீங்க என்ன தொட கூட முடியாது. ஓ அனுமதி எனக்கு தேவையில்லை, புரியுதா? ஓ அனுமதி எனக்கு தேவையில்லை. சாரி. ஓய் கிட்டவாடி. இங்க பாருங்க, இப்படி நடந்துறாதீங்க சொல்லிட்டேன். யம்மா, வர மாட்டா எங்க அக்கா. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா இதுல இருக்கணும். உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, புரியுதா? உங்களுக்கு வீட்டுல வேலை வெட்டியா இருக்காதே. எங்க வேலை வெட்டியே இதான் சார். என்ன பழக்கம் சார் இதெல்லாம்? கெட்டிக்கவளா இருந்தாலும் விருப்பம் இருந்தா தான் தொடணும். எவக்கிட்டே பெர்மிஷன் எனக்கு அவசியம் இல்ல. ஏன்னா இவ எனக்கு சொந்தமானவா, என் அக்கா பொண்ணு. என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நான் உங்களை கட்டிக்கிறேன்னு சொன்னேன். பொம்பளைங்கிட்ட விருப்பம் கட்டிட்டு கல்யாணம் முடிச்சதுன்னா விளங்கும். உங்க விருப்பம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க விரும்பினா போதும், புரியுதா? சார் நீங்களும் போயிட்டு பெறவாங்க, அடுத்த சின்ன வேலை இருக்குது. என்ன வேலை சார்? வேலை வாங்க, அவ வரமாட்டா. அவ இல்லாம நாங்க போக மாட்டோம். ஆமா, நாங்க ஆத்துக்கு குளிக்க போறோம். அவளை அனுப்பி வைங்க. அவ வரமாட்டா, கிளம்புங்க. அவ பாட்டி எடுக்க போறா, நீங்களும் கிளம்புங்க. நான் பாட்டி வீட்டுக்கு வரல. வரணும், புரியுதா? இல்லன்னா எங்க அப்பாட்ட சொல்லி. என்ன பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கீங்க? இந்த பயந்த காலம்லாம் மலையேறி போச்சு. உங்க உருட்டலுக்கும் மிரட்டலுக்குலாம் பயப்படுறது அந்த காலம். சும்மா மாத்திட்டு இருக்காங்க. நியாயமான விஷயத்துக்கு பயப்பட வேண்டியதா? சீ, உங்க சீரனத்துக்காக எங்களை மிரட்டிட்டு இருக்கீங்க. எப்படி பயப்பட முடியும்? மீறி கேள்வி கேட்டா அடிச்சு கொல்லுவீங்க, அவ்வளவுதானே? இப்படி அசிங்கப்பட்டு வாழதை விட அது எவ்வளவோ பரவாயில்ல. கேள்வியை கேட்டுட்டு செத்துட்டு போறோம். அதுக்காக உங்க கீழ்த்தரமான வேலைக்கு நான் இறையாகணும். அது இங்க நடக்காது. என்ன தவிர வேற எவனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு மட்டும்தான் எல்லா உரிமை இருக்குது. உன்னை எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை நான் கொடுக்கணும், எங்க அம்மா கொடுக்க கூடாது. உன் உரிமை எங்களுக்கு தேவையில்லை. நீங்க கிளம்புங்க. அதான் முடியாதுன்னு சொன்னோம்ல, அவ வந்ததை நாங்க போவோம். அவ இல்லாம நாங்க போனதே கிடையாது. முடி பிடிச்சத வச்சுக்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்க. கேள்விப்பட்டேன் 5 தெருவுக்குள்ள வாழ்த்தனை பண்ணுதுன்னு. மொட்டையா நறுக்கிறேன். இப்போ போறேன், வருவேன், ரெடியா இரு, கிளம்பி. சின்னத்தி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை வருது. சின்ன பிள்ளைல சீக்கிரம் பெரிய பிள்ளை ஆனா நம்ம இஷ்டத்துக்கு வாழணும்னு ஆசைப்பட்டா. சரி, சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாமோன்னு இப்ப தோணுதுட்டு. எவ்வளவு அழகா சந்தோஷமா வயக்காடு கோலன்னு சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தா.
இப்ப எங்க போறதுக்கும் எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்குது. அதை விடு, இப்ப படிக்க போறதே பெரிய பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு. சின்னட்டி சொல்லிட்டு இருக்க. ஆமா தமிழே, பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமா உருட்ட ஆரம்பிச்சிட்டாவ. ஆமா தமிழே, எங்க வீட்ல எங்க அண்ணன் படிக்க வைக்க ரெடியா இருக்கான். ஆனா எங்க அப்பா கெட்டி கொடுத்தே ஆகணும்னு எங்க அண்ணன் கிட்ட இன்னைக்கு சண்டை. எங்க அண்ணன் தப்பு பண்ணாதீங்க, அவ படிச்சுட்டு போட்டோம், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போலாம், மெட்ராஸ்ல எல்லாம் வேலை கிடைக்கும் போட்டுன்னு சொன்னான். என்னது பொட்ட பிள்ளைய தனியா அனுப்புறதா? என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல அப்படின்னு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் ஒரே சண்டை. 2 பேரும் அடிப்படி தான் போட்டிருக்காவ. பாவம் எங்க அண்ணன் எவ்வளவுதான் போராடுவான். அவன் வேற ராணிய வேற படிக்க வைக்கணும். அதை வேற எங்க அப்பா அவனை கீழ்த்தரமா சொல்லி காட்டிட்டு இருக்காவ. பொட்டச்சி பின்னாடி போற அந்த புத்தி தான் உனக்கு இருக்குது, அதனால நீ இப்படிலாம் பேசுறேன்னு எங்க அண்ணனை எவ்வளவு கீழ்த்தரமா பேசணுமோ அவ்வளவு கீழ்த்தரமா எங்க அப்பா பேசிட்டு இருக்காவ. எங்க வீட்டுல என்னன்னா அந்த கருவேப்பையில கட்டக்கூடாது, மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு எங்க வீட்டுல வேற. படிக்கிறதுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாவலாம், கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாவலாம். என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்க தெரியுமா? இதெல்லாம் மீறி எப்படிதான் நம்ம படிக்க போறோமோ தெரியல. இன்னும் காலேஜ் திறக்க 1 மாசம் தான் இருக்குது. ஃபார்ம் வாங்கி எல்லாம் நிரப்பி பறக்கி கொடுத்தாச்சு. ஆனா இங்க வர பிரச்சனை எல்லாம் பார்த்தா பயமா இருக்குது. என்ன பண்ணனே தெரியல. உனக்கு என்ன பிரச்சனை? அதான் நம்ம ஒரு வேலை வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்க. அவ இப்போ தினத்துல விட தஞ்சோன்னு கிடக்கா. அவ எதுக்கு வந்து கிடக்கா? அவ எப்ப பெரிய லாயரா அப்படி இப்படின்னு பேத்திட்டு கிடக்கா. என்ன உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்கிடுங்க, நான் உங்க வீட்டுக்கு தேவையானதா செய்யறேன்னு சும்மா ஐஸ் வச்சுட்டு கிடக்கா. ஐயோ அது ஏன் கேட்க. இப்ப சின்னத்தர நிலைமையும் பாவமா தான் இருக்குது. அது வீட்டுக்குள்ளேயும் வர முடியாம வெளியிலயும் போக முடியாம என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் படிக்க போறது உறுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? ஏற்கனவே அவ அம்மைக்கு என்ன பிடிக்காது, இதுல படிக்க வைக்க போற, இதுல வேற இப்ப இன்னொரு வேற உள்ள நுழைஞ்சிருக்கா. என்னதான் நடக்க போதோ? சின்னத்தர என்ன நடக்க பிரச்சனை இல்ல பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. கல்யாணம் பண்ணிடுமான்னு கேட்கா. என்னெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, எனக்கு படிக்கணும். இப்ப நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல. என்னடி ஆளுக்கால பிரச்சனை இப்படி வருது? காலேஜ் திறக்கன்னு 1 மாசம் தானே இருக்குது. ஆமா காலேஜ் திறக்கன்னு 1 மாசம் தான் இருக்குது. ஆனா என்ன பண்ண போறோம்? காலேஜ் போறதுக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாம் எடுக்கணும். நம்ம வீட்டுல எதுவுமே எடுத்து தர மாதிரி இல்ல. நம்ம தான் ஊரை விட்டு வெளில போக முடியலையே. தாவானி இங்க நம்ம 5 வெத்தையும் சேர்த்து மொத்தமே 10 செட்டு தான் இருக்குது. அதை நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கிடுதான். காலேஜுக்கு அப்படியே போட்டுக்கலாம் நினைச்சுக்கையே. ஆனா அதுக்காக இவ்வளவு பழசாவை நம்ம போட்டுட்டு போக முடியும்? நம்ம இந்த ட்ரெஸ் போட ஆரம்பிச்சா பல வருஷம் ஆயிட்டுது. குறைஞ்சது 2 ட்ரெஸ் எடுத்தா கூட நம்ம மாத்தி மாத்தி போட்டா ஒரு 10 நாள் ஓடிடும். எப்படி நம்ம எல்லாரும் ஒரே காலேஜ் இல்ல, வேற வேற காலேஜ் தான். அதனால 2 ட்ரெஸ் எடுத்தாலும் நம்ம எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். ஆனா இப்ப ஊரை விட்டு வெளியில போகணும், புக்ஸ் வாங்கணும், அது இதுன்னு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி ஊரை விட்டு வெளில போறோம்? இந்த தெருல இருந்து அடுத்த தெருக்கே நம்ம போக முடியாது. எப்படி இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போறோம்? தெருவை தாண்டணும், அதுக்கப்புறம் தான் ஊரை தாண்ட முடியும். செத்தாலும் படிச்சணும்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன அப்போதா தெரியல. உங்க அப்பா அடிச்சுட்டாரட்டி. அடிக்க போனாரு. அவ்வளவு பெரிய பையனாட்டி அடிக்க போனாரு. என்ன செய்ய, அவனுக்கு தேல்வா இருக்குது. எங்க ஐயா தான் சொத்து வச்சிருக்காரு. என்ன பண்ண, கொஞ்சம் அனுசரிச்சுதான் எங்க அண்ணனும் போண்டி இருக்கு. அதனால எங்க அப்பா அடிக்க போகும்போதெல்லாம் அமைதியில தான் நின்னான். கோவம் வருது அவனுக்கு. எப்படி என்ன படிக்க வைக்கணும், இவளை படிக்க வைக்கணும், இவளை கல்யாணம் பண்ணணும், என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எல்லா பொறுப்பும் அவனுக்கு தானே. ஏட்டி ஆனா ஒண்ணுட்டி, நம்ம காலையில 10 மணிக்கு காலேஜுக்கு போயிட்டோன்னா காலேஜ் 3 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்களாம். நம்ம டவுனுக்கு போறனால அங்க ஏதாவது சின்ன சின்ன கடைகளில் வேலை பார்த்தா மாசம் 500-600 ரூபா கொடுப்பாங்களாம். போக்குவரத்துக்காக ஆயிக்கணும். அதான் பாக்குறேன், வெளியில போயிட்டா பாத்துக்கலாம். 500 ரூபா கொடுப்பாங்களா? மாசம் 500 ரூபா சம்பளம் கொடுப்பாங்களாம். கண்டிப்பா போக்குவரத்துக்கும் நோட்டு புக்குக்கும் போதும். பாரு மொத்த ஃபீஸ் தானே. சின்ன சின்ன செலவை நம்ம பாத்துக்கிட்டோன்னா பெரிய செலவை அவன் பாத்துக்கிடுவான். இப்ப எனக்கு படிப்புக்கு பிரச்சனை இல்ல, வீட்டை விட்டு வெளில போறதா எனக்கு பிரச்சனையா இருக்குது. எனக்கான ஏற்பாடெல்லாம் அவரு பண்ணிட்டாரு. ஹாஸ்டல்ல தான் நின்று படிக்க போறேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வீட்டை விட்டு வெளில போனமே, இந்த 1 மாசத்துக்குள்ள நான் வீட்டை விட்டு வெளில போகணும். அதுக்குள்ள எங்க மாமா என் கத்த தாலி கட்டிட்டு வரோன்னு பயந்து சாக வேண்டி இருக்குது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், ஹாஸ்டல்லே நின்று படிச்சிருவேன். ஆனா அது வரைக்கும் பார்த்தால சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டுதான். நான் எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிக்க போறேன்? தமிழே என்ன ராக்கி சாரே, நம்ம ஒரு கொட்டாய் கிட்ட பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க, சீக்கிரம் போவியா? என்ன எனக்கு திடீர்னு தெரியல. நம்ம வேற காலையில தான் நாங்க போயிட்டு வந்தோம். ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ஐயோ அம்மா, ஏற்கனவே இங்க ஒரு பிரச்சனை, இப்ப அங்க ஒரு பிரச்சனையா? என்னடி பண்ண? சரி என்னடி நம்மள எல்லாரும் சுத்தி ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்க. இருங்கட்டி, எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடுவோம். ஆனா எக்காந்த கொண்டு சிக்கிர கூடாது, அவ்வளவுதான். சீக்கிரம் நிலைமை வந்தா ஊரை விட்டு ஓடி வமட்டி. ஊரை விட்டு ஓடி போணுமா? என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? எட்டி திருவள்ளிக்கு போயிட்டேன்னா திருநெல்வேலில இருந்து மெட்ராஸுக்கு ட்ரெயின் போகுது. அதுல ஏறி போயிட்டோம்னா
அங்க படிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குதாம். 12 முடிச்சாலே 4000 5000 சம்பளம் கிடைக்குமா? நம்ம தான் 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோமே. அதுக்கு இங்க பார், இந்த ஊர்ல சிக்கணும் ஒண்ணு தேராது. ஆளுக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்க. இங்க பார், நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னா சில வச்ச தியாகம் பண்ணித்தான் ஆகணும். இங்க பார், ஒருவேளை நமக்கு ஆப்போசிட்டா நடந்ததுன்னா, இப்ப என்ன படிக்க வைக்காம சின்னத்திரைக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்காம வேற ஏதாவது பிளான் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஓடிடுவேன். தமிழே அதே மாதிரி தான். எட்டி எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. அங்க ஓடி போயிட்டோம்னா அங்க ஏதாவது வேலை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். நம்மளே கண்டிப்பா காலேஜ்ல சேர்ந்து படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் சம்பாத்தியம் பண்ணாலே போதுமே. நான் ஒரு நாளைக்கு ஒரு 4000 நிறைய அமௌண்ட் வந்துடும். ஒவ்வொரு மாசம் ஒவ்வொருத்தருக்கு ஃபீஸ் கட்டுவோம். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ரூம்ல தங்கி இருப்போம். எல்லாம் சரிசமா போயிடும். கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுவோம், படிப்போம். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வந்து நம்ம பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்குவோம். எப்படி ஐடியா? அது எப்படி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் சீரியஸ் இருக்கேன். ஒரு படம் பார்த்தேன், அதுல அப்படிதான் அவிய பண்ணனாவ. இங்கேருந்து ஊரை விட்டு தப்பிச்சு போய் நல்லா படிச்சு நல்ல நிலைமையிலுக்கு வந்து ஊருக்குள்ள டிப் டப்பா கார்ல வந்து இறங்குனாவ. ஊரே வாயை பொளந்துச்சு. அப்படி நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அட்டி அது படத்துல இருக்கும் மாட்டி. படத்திலே பண்ணும்போதே நிஜத்துல பண்ண முடியாதா என்ன? நீ என்னட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, எப்படி நம்ம எல்லார் காத்துலயும் கம்மலு தங்கத்துல தான் கிடக்குது. நாம இங்கேருந்து போய் வித்து ஒரு வீடு மட்டும் விலைக்கு வாங்கிடுவோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு வேலையில சேர்ந்துக்கிட்டு அப்புறம் நம்ம படிப்போம். ஏட்டி இது கொஞ்சம் விபரீதமா தெரியுது. இங்க இருந்தோம் நீ உன் மாமனுக்கு இறையாயிருவ. நான் சின்ராசை இழந்துட்டு சும்மா இருக்க வேண்டியதா. படிப்பும் போய் சின்னத்தரையும் இழந்துட்டு சும்மா தான் இருக்கணும். ராணி தாசை மறக்க வேண்டியதா. இப்படி எல்லாரும் வாழ்க்கை தொலைச்சிட்டு சும்மா தான் இருக்கணும். அப்படி சும்மா இருக்கிறத விட ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளோ மேலன்னு சொல்றேன். இப்ப நம்ம மெட்ராஸ் ஓடி போயிட்டோம்னா சத்தியமா யாருக்குமே ஓடி போயிருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம காதலிச்ச விட இந்த ஊர்ல தான் இருப்பாவ. சின்னத்தர தாசு ராக்கி எல்லாருமே இங்க தானே இருக்காவ. அப்ப இந்த பிள்ளை ஓடி போயிருக்குன்னா வேற என்னமோ ஆகி போச்சு, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு எல்லாரும் கவுக்கவா இருப்பாங்க. நம்மள யாரும் தேட மாட்டாங்க. நாம நல்லா படிச்சு முடிச்சு கார்ல டிப் டப்பா வந்து இறங்கலாம். எப்படி ஐடியா? சிட்டி ஆதிரா சொல்ற ஐடியா தான் சூப்பரா எனக்கு தோணுது. நாம ஏன் இங்க இருந்து மெட்ராஸ்க்கு ஓடி போக கூடாது? மெட்ராஸ்க்கா? அது எங்க இருக்குது? ரொம்ப தூரமா இருக்கு. படத்துல எல்லாம் நான் பாத்திருக்கேன். ஏட்டி இதெல்லாம் ஏட்டி பாத்துக்கிடுங்கட்டி. நான் சொன்னா சரியா இருக்கும். நாம எல்லாரும் ஓடி போறோம். ஓகே? இதுல இன்னொரு நன்மை இருக்குது. நாம அப்படி வீட்டை விட்டு ஓடி போயிட்டோம்னா நம்ம வீட்டாருக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடாவ. ஐயோ நம்ம பிள்ளைகள் ஓடி போயிட்டு என்ன ஆச்சோ யாதாச்சோ உசுரோட இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். ஒருவேளை நமக்கு மெட்ராஸ் பிடிக்காம நம்ம திரும்பி வந்தா கூட நம்மள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க. அடுத்து இந்த பிள்ளை இதே மாதிரி ஓடி போயிரும் அப்படின்னு எல்லாருக்குள்ளே பயம் இருக்கும். அதனால நம்ம இஷ்டத்துக்கு நம்மள வாழ விடுவாங்க. எப்படி? ஆமாமா ஆதியா சொல்றதா சரி. ஆனா மெட்ராஸ் போறதுக்கு துட்டு வேணுமே. நமக்கு தான் 4 மேல இருந்ததே இல்ல. மெட்ராஸ்க்குலாம் போகணும்னா 100-200 ரூபாய் வேணும். 100-200 அத்தி 100 ரூபாயா? அதான் நம்ம காத்துல கம்மல் கிடக்க. ஏடி நானா பொட்டு போல போட்டுக்கேன். இது என்ன டீ தேரும்? ஒருத்தருக்கு அது போட்டா தானே விலை கம்மியா கிடைக்கும். நம்ம எல்லாரும் கம்மலி வித்தா அப்ப காத்துல கம்மல் போடுறதுக்கு அத பித்தளை கம்மல் இப்ப நிறைய கிடைக்குதே. பித்தளை கம்மல் எவ்வளவு? அது என்ன 50 பைசா இருக்குமா? 50 பைசாவா? ஆமா 50 பைசாக்கு அப்படியே தங்க மாதிரியே இருக்குது. அன்னைக்கு சின்னத்திர என்ன டவுனுக்கு கூட்டிட்டு போனால, அன்னைக்கு ஒரு கடையில பார்த்தேன். எவ்வளவுன்னு கேட்டேன். 50 பைசான்னு சொன்னாங்க. அப்படி தங்க மாதிரியே இருந்தது. ஆனா பித்தளை தான். பித்தளைன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. அப்படி தங்க மாதிரியே இருந்துச்சு. அதையும் தங்கத்து கூட கலந்து தங்க கலக்காரங்கிட்ட வித்துருவோம். இப்படி பண்ணானே நம்ம தங்க கம்மலை விக்கிறதுக்கு பதிலே அந்த கவரிங் கம்மலை வித்துட்டா என்ன? அடியே அவன் கண்டுபிடிச்சிட மாட்டான். 4-5 தங்க கம்மல் கொடுத்து ஊர்ல ஒரு கவரிங் கம்மல் கொடுத்தாதான் அவன் சந்தேகப்பட மாட்டான். ஆமாமா ஆதிரா சொன்னா சரியாதான் இருக்கும். எப்ப ஓடி போறோம்? அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். இப்பமே பேக் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஆனா இப்பமே நம்ம பேக்ல ரெடி பண்ணோம், நம்ம எங்க ஓடி போறதுக்கு தான் பேக் ரெடி பண்ணுதானே எல்லாரும் நினைச்சிடாத. இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் குளத்துக்கு குளிக்க போகும்போது ஒவ்வொரு புது துணியை நாம எடுத்துட்டு போய் ஆத்தங்கரையில ஒளிச்சு வச்சுட்டு வந்துடணும். ஒவ்வொரு நாளும் இன்னும் நம்ம ஓடி போறதுக்கு 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாளையும் ஆளுக்கு 10 செட்டு வீட்டுல இருந்து தினமும் தூக்கி கொண்டு ஆத்தங்கரையில ஒரு முக்கியமான இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு வந்துருவோம். ஓடி போற அன்னைக்கு அங்கிருந்து நம்ம எடுத்துட்டு போயிடலாம். துணிமணி ஓகே. அப்புறம் ட்ரெயினுக்கு டிக்கெட்டு போற வழியிலே தங்க கம்மலை வித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். எப்படி? அங்க போய் ஒரு வீட்டு வரைக்கும் வாங்குவோம். அத கம்மல் வித்து துட்டு இருக்கும்ல. அப்ப காலேஜுக்கு போண்டாமா அத கம்மல் வித்து துட்டு இருக்கும்ல. கம்மல் வித்து அவ்வளவு துட்டு தருவாங்க. நிறைய கொடுப்பாங்க டி.
சொல்லிட்டி ஓடி போயிடலான்ட்டு. சரி நானும் ஓடி வரேன். நான் கண்டிப்பா வரேன். என் மாமன்கார நடவடிக்கை தெரியல. இந்த 10 நாள்ல எனக்கு தாலி கட்டினாலும் கட்டிடுவான். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் ஓடி வரேன். நானும். அப்போ இன்னில இருந்தே ஆத்தாங்கல போய் ஒவ்வொரு துணியா வச்சுட்டு வந்துடணும். ஏட்டி ஒரு குழி தோண்டி அந்த ஆலமரம் இருக்கு தெரியுமா, அது பக்கத்துல ஒரு பொந்து உண்டு, அதுக்குள்ள கொண்டு வச்சுட்டு வந்துடலாம். கயம் பிடிக்காதுல்ல, அதான் அந்த சர்க்கத்தால் இருக்க, அந்த சர்க்கத்தாலுக்குள்ள வச்சு உள்ள வச்சுட்டு வந்துருவோம். ஏட்டி எங்க வீட்ல எங்க அம்மா செயின் செஞ்சு வச்சிருக்காவ, அதை வேணா தூக்கிட்டு போயிருவோமா? அதெல்லாம் தூக்க கூடாது. எங்க வீட்டுல தான் எனக்கு செயின் செஞ்சு வச்சிருக்காவல, இங்க பாரு, அதுல எல்லாம் கை வச்சோம் நம்ம மாட்டிக்கிடுவோம். ஆமாடி, அதுல மட்டும் கை வச்சோம் நம்ம திரும்பி வந்தோம் வச்சுக்கீங்க, குழி தோண்டி நம்மள புதைச்சிருவாவ. அத்தி வேண்டாம் வேண்டாம். ஏட்டி மெட்ராஸ்ல விதவிதமா பண்டம்லாம் கிடைக்க மாட்டி. சப்பா இவளை வச்சுக்கிட்டு எல்லாமே கிடைக்கும். சரி தமிழி, நீ போய் சாரவே பாரு போ. நம்ம பாடி போறத சொல்லிட வேண்டாம் சரியா? சரி. என்ன என்னடி சிரிப்பு? இல்ல, உங்களை பார்த்து சந்தோஷம். அப்படியா? ஆமா. நீ வந்தல எதுவும் பிரச்சனையானு என்னன்னு பார்க்க வந்தேன். மனசு ஏதோ சங்கடத்துல இருக்கியான்னு பார்க்கலான்னு வந்தேன். நீ போனதுக்கு அப்புறம் மனசே சரியில்லை. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். நீங்க சந்தோஷமா இருங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது அது மட்டும் அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல. நீ எதிர்பாராம கொன்னுருவேன் போங்க. இல்ல இல்ல, நீ எதிர்பாராம அந்த நினைப்பும் வந்துகிட்டே இருந்தது. அதான் பார்த்துட்டு என்னுடைய மாடப்புறா என் வாழ்வின் சோழப்புறா என்னிடத்திலே சேருமா இளமானே. என்னுடைய மாடப்புறா என் வாழ்வின் சோழப்புறா என்னிடத்திலே சேருமா. அத பார்த்துட்டு போலாமே. பார்த்துட்டு ஆமா பார்த்துட்டு பார்த்துட்டு பார்த்துச்சுல கிளம்புங்க. இல்ல பார்த்துட்டு அதான் பார்த்தாச்சுல்ல. இல்ல, நீ கொடுத்தது ஞாபகத்துல வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு அதுக்கா அதுக்கு அதுக்கு நடிக்காத, நீ என் வயல போட்டு வாங்காத. கள்ளி சப்பா, நான் கூட பயந்துட்டேன். ஹலோ ஹலோ, என்ன என்ன ஐயோ கோபப்படுத்த. இல்ல ஒண்ணு இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சே, நான் எதுவும் நினைக்கலப்பா. நான் எதுவும் நினைக்கல. சும்மா பார்க்கலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் நினைக்கல. என்ன திருட்டு மொழி தாண்டம் ஆடுது? எதுக்கு? அப்படியா? இல்லையா, அப்படிலாம் இல்லையா. ஏன் வேக்குது? இல்ல வேகல, சும்மாதான். அது புழுக்கம் அதிகமா இருக்கலதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? ஆமா, இவ சொல்லிட்டா மட்டும். இல்ல ஒண்ணு இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். பார்த்தாச்சுல? பார்த்தாச்சு. அது நான் சொல்ல வந்தது நீ கேட்கவே இல்லையே. என்ன சொன்னீங்க? அதான் நீ கொடுத்தது ஞாபகத்தே இருந்ததுன்னு. அதுக்கு அதுக்கா? அதுக்கு என்ன? திருப்பி கொடுக்கலான்னு. என்னது? இல்ல, திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். தைரியம் வந்த மாதிரி இருக்குது. வேற வழி இடித்த வர வச்சிட வேண்டியதா. கள்ளி, ஏன்டி என்ன பயம் கட்டின? போடு, நான் கூட பயம் தெரியுமா? போடு, நான் என்ன சொன்னாலும் புரியாத மாதிரி நடிச்சிட்டேன். அதெல்லாம் அப்படிதான். போடு, இதுக்கப்புறம் என்ன? இப்ப தேட்டருக்கு ஆட்கள் வருவாங்க. இன்னைக்கு தேட்டர் லீவுன்னு எனக்கு தெரியும், அதான் இங்க வர சொன்னேன். ஓ, இங்க இப்ப ஈக்காக்க கூட வராது. அதனால உள்ளங்கைத்தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளே நீதானே. பொன் கொண்டதோடு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை.